சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான தீர்ப்பு சம்பந்தமாக தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் என்னென்ன கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றன, கட்சி தலைவர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். திமுக தலைவர் கருணாநிதி கருத்து தெரிவிக்க மறுத்து விட்டார்னு என்ற ஒரு செய்தியில் இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராஜா? ஒரு கால் இன்னும் 15-20 நாளில் தம்பக்கம் ஏதாவது வந்துடலான்னு நினச்சிட்டு அவர் இது கருத்து சொல்ல மாட்டேன்னு சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வழக்கு தொடர்ந்தது டாக்டர் சாமி தான் முதல். அப்புறம் தான் டிஎம்கே வந்து அதன் பொதுச்செயலாளர் திரு அன்பழகன் அவர்கள் இம்ப்ளீடு ஆகி இது இங்கேருந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றணுன்னெல்லாம் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். அப்போ அந்த மாதிரி எடுத்த பிறகு இந்த தீர்ப்பு பற்றி கருத்து சொல்கிறதுல எதுவும் தடையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. இப்போ அவர் இந்த மாதிரி கருத்து தெரிவிக்க மறுத்தது என்பது இந்த நேற்று நடைபெற்ற அந்த கலவரங்கள் இப்படிப்பட்ட ஒரு அந்த கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது சரியானதாக தெரிகிறது. இவர் ஒரு கருத்து சொல்லி இருந்தால் அது தொடர்பாக ஏற்கனவே எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். அதனால் இந்த இடத்தில் அவர் கருத்து தெரிவிக்க மறுத்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை உணர்ச்சி பார்ப்பட்ட செயல் என்றே கருதுகிறேன். மற்றபடி அதில் வேற எந்த விதமான இதுவும் இல்லை. அது மாதிரி ஒன்றும் இல்லை. ரெண்டாவது அவருக்கும் தெரியும், அவர் இத்தனை 5 ஆண்டு காலம் முதல்வராக இருந்தவர் ஊழல் வழக்குகளில் எப்படின்றது தெரியும். தான் எதிர்நோக்கி இருக்கிற திரு ராஜா அவர்கள் கூறியதை போல தான் எதிர்நோக்கி இருக்கிற விடயங்களும் அவர் அறிந்தது தான். ஆனால் இதில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக நாங்கள் சொன்னது நடந்துடுச்சு, இது எங்களுக்கு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தா நேற்று மோதல்கள் அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மிகவும் பொறுப்போடு அதை செஞ்சுட்டாருன்னு புரிஞ்சுக்கலாம். சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் அப்படின்னு விஜயகாந்த் சொல்லியிருக்காரு ஐயநாதன். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் அவரெல்லாம் சொல்றதுல எல்லாம் என்ன இருக்கு? ஒரு தூய்மையான ஒரு உள்ளத்தோடு தூய்மையான ஒரு அரசியல் செய்தவர்களுக்கு தான் இதை பற்றியெல்லாம் கருத்து சொல்லுவதற்கு எந்த விதமான தகுதியும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தகுதி அவருக்கு இருப்பதாக நான் உள்ளபடியே கருதவில்லை. இல்லை, அதாவது சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்பது ஒரு பொதுவான கருத்து. அது சரியான கருத்துன்னு கூட நான் சொல்றேன். ஏன்னா என்றால் இப்போ இன்னைக்கு நபர் எவ்வளவு பவர்ஃபுல்லாக பண்ணாலும் இருக்கலாம், குற்றஞ்சாட்டப்பட்டவர், ஆனால் நீதி நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது என்கின்ற கருத்தை யார் சொன்னாலுமே அதில் வந்து ஆட்சேபிக்கிறதுக்கு ஒன்று இருக்கிறதா நான் நினைக்கல. அதனால் சொன்ன கருத்து சரிதான். ஊழல் அரசியலுக்கு எச்சரிக்கை மணி, நேர்மை அரசியலுக்கு நம்பிக்கை வெளிச்சம், நீதித்துறையின் நம்பகத்தன்மையை வெளிப்படுத்தும் தீர்ப்பு, நீதித்துறையின் நம்பகத்தன்மையை இமயத்தின் உச்சிக்கு கொண்டு சென்ற தீர்ப்புன்னு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ சொல்லியிருக்கிறாரு. அது இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அது வார்த்தை என்ன மாதிரியான அலங்காரமான வார்த்தைகள் இருக்குங்கிறதுக்குள்ளே நான் போக விரும்பலை. பொதுவாக இந்த தீர்ப்பானது, அதாவது ஒன்று, அடுத்தவருடைய கஷ்டத்தில் மகிழ்ச்சி அடைவது என்பது சரியில்லை. அதனால் இதில் யாருக்கும் வருத்தமோ அல்லது மகிழ்ச்சியோ இருப்பதற்கு இடமில்லை. ஆனால் இந்த தீர்ப்பு நீதிமன்றம் 18 ஆண்டுகள் இந்த விசாரித்து இவர்களுக்கு குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு தர வேண்டிய அனைத்து வாய்ப்புகளும், அதை வந்து எனக்கு இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுன்னு கேட்டதுலேருந்து எல்லா விதமான இவருடைய கோரிக்கைகளையும் பரிசீலித்து அனுமதித்து அதற்கு பிறகு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் இதை அனைவருமே தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீர்ப்புக்கு வேற யாரும் எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கல, யாருமே தெரிவிக்கல. சரத்குமார் என்ன சொல்றாரு, சொத்து குவிப்பு வழக்குல சிறப்பு நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அல்ல, தமிழக மக்களுக்கு இடையூறு, அதாவது சட்ட நடவடிக்கைகளின் மூலம் மேல்முறையீடு செய்து ஜெயலலிதா வெற்றி காண்பது உறுதி அப்படின்னு சொல்றாரு. சோ நீதிமன்ற தீர்ப்பை சிறப்பு அப்பீலபிள் தானே, இது அப்பீலபிள், மேல்முறையீடு போக முடியும். அந்த மேல்முறையீடுல என்ன தீர்ப்பு வேண்டுமானாலும் வரலாம் என்பதற்குள்ளான வாய்ப்புகள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆகவே அது உச்ச நீதிமன்றத்தில் கடைசி வரும்பொழுதுதான் அது இறுதி தீர்ப்பு ஆகுது. ஆமா, அதாவது ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன் அப்படின்னு சொல்ற மாதிரி கடைசி வாய்ப்பு வரைக்கும் அவங்க வந்துட்டு போயிட்டு தான் எதை ஒன்றுத்தையும் நம்ம உறுதி செய்ய முடியும். அது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அந்த மாதிரி. அதனால அவர் சொல்றதுல எந்த விதமான குறை காணவும் முடியாது. அதே நேரத்தில் திரு வைகோ அவர்கள் சொல்லியிருந்த ஊழல் அரசியலுக்கு எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்துட்டு இதற்கு மேல மத்த விடயங்கள்லயும் தீர்ப்பு வந்தா தான் அது நிரூபணம். இந்த மாதிரி இதுல மட்டும் முடிச்சுட்டு இது ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஊழலுடைய மொத்த பரிமாணத்திலையும் பாத்தீங்க அப்படின்னோம்னா 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாக்கல் செய்யப்பட்ட இந்த ஊழல் வழக்கினுடைய தொகை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னோம்னா ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு ஊழல் இல்ல, கொள்ளைன்ற ஒரு பரிமாணத்துக்கு போயிடுச்சு. அது பின்னாடி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அளவுக்கு ஒரு போயிடுச்சு. அதனால அதிலெல்லாம் வந்துட்டு ஒரு தீர்ப்பு வந்துட்டு இந்த மக்கள் ஈடுபட்டவங்க அனைத்தும் கொள்கை என்ற பெயரில் செய்த கொள்ளைகளை எல்லாம் வெளியில தீர்ப்பு கொண்டு வரும் பொழுதுதான் அது வந்துட்டு ஊழல் அரசியலுக்கான எச்சரிக்கை மணியா இந்த நாட்டில் எடுத்துக்கொள்ளப்படும். பாஜக தமிழ்நாடு தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன்
பதவியில் இருக்கும் போதே மாநில முதல்வர் ஒருவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கிறதன் மூலமாக பாஜக ஆட்சியில சட்டம் தன் கடமையை சுதந்திரமாக செய்ய முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் வந்து பாஜக ஆட்சியில உண்டான நீதித்துறைக்கான இல்ல. இதுக்கு காரணம் இங்க மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் வந்த பொழுது மத்திய அமைச்சர் ஒரு மாநிலத்துக்கு வர்றார், மரியாதை நிமித்தமாக முதல்வரை சந்தித்திருக்கிறார் என்பதோடு சரியாது. ஆனால் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் இந்த சந்திப்பானது மோடி அவர்களின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்து விடாது என்று கருதுகிறேன் என்பது போல ஒரு அறிக்கை அவர் கொடுத்திருந்தார். ஆகவே சாதாரண ஒரு சந்திப்புக்கு ஒரு உள்நோக்கம் அளிப்பது போல ஒரு கருத்து வந்த காரணத்தால் இந்த கருத்து வந்திருக்கு. அதாவது we have never interfered with the process of law அப்படிங்கிறதுக்காக. எப்படி பாக்குறீங்க? ஆமாமா, அதுதான் நாங்க தலையிடல அப்படின்றதுக்கு இது ஒரு அத்தாட்சியா எடுத்துக்கிறாங்க இவங்க. அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? இன்னும் நிறைய இருக்கு. இந்த நாட்டினுடைய நீதிமன்றம் செல்வாக்குக்கு அப்பாற்பட்டதாக இல்லை என்பதை நாம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். பல்வேறுபட்ட விஷயங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அதை ரொம்ப விவாதிக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால நம்ம ஒவ்வொரு தீர்ப்பை பற்றி மட்டுமே நம்மளுடைய விமர்சனத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால வந்துட்டு பொதுவாக இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு அரசியலினுடைய தலையீடு அப்படின்றது எந்த விதத்திலும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்துட்டு பொதுவான நிலைப்பாடு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி டி ராஜா ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலும் அவருடைய தலைமையில தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய ஆட்சிக்கு எவ்வித நெருக்குதலோ பிரச்சனையோ இல்லை அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். ஏனென்று சொன்னால் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவர் முதல்ல திருமதி குமாரி ஃபாத்திமா பீவி வந்து அவசரமாக அவரை முதல்வராக பதவியேற்க வச்சார். ஆனால் அதற்கு பிறகு நீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக அவர் விலக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்புறம் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஆட்சி இருந்தது. அதுவும் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியாகத்தான் இருந்தது. ஆகவே இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அரசியல் வெற்றிடம் சென்னையில் தமிழகத்தின் தலைநகரில் ஏற்பட்டிருக்கு என்றால் எல்லா அமைச்சர்களும் கூட இன்றைக்கி அங்கே இருக்காங்க. ஒரு கண்டின்ஜென்சி வந்தால் அதை சமாளிக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு தலைமையினுடைய ஒரு பங்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவர்கள் பூரா இப்போ என்ன இந்த ஒரு பெற்றோர் இல்லாத குழந்தைகள் போல் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆகவே ஜெயலலிதா அவர்களுடைய கிரிப் ஓவர் ஏடிஎம்கேங்கிறது இட் இஸ் அன்கொஸ்டனபிள். அதனால் இது வந்து இந்த அரசாங்கமும் 16 வரை தொடரும். அதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் கூட இல்லை. ஆகவே அந்த கருத்து சரிதான். அது இவரும் வாய்ப்புகளை பற்றி இவரும் சொல்றாரு. இத்துடன் எல்லாம் முடிந்து விட்டதாக கருதி அதிமுகவினர் வன்முறையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு ராஜா சொல்றாரு. வன்முறையை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. ஒரு குறிப்பிட்ட இது வந்துட்டு சகஜமான ஒரு விடயமா தான் இருக்கு. அது இன்னைக்கு நேற்று கொஞ்சமா அது குறைஞ்சு போயிடுச்சு. நேற்று மாலைக்குள்ள எல்லாம் முடிஞ்சதுன்றது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இதுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் செயல்பட்ட ஒரு ஆட்சிக்கு எவ்வித நெருக்குதலும் பிரச்சனையோ இல்லை அப்படின்னு அவர் சொல்றதுல வந்து கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு விடயம். யாரை இவங்க வந்துட்டு அடுத்த முதல்வராக நியமிக்க போறாங்க அப்படின்றது. ஏன்னா ஒரு இரண்டாவது மட்ட தலைமை என்பதே இல்லாத ஒரு கட்சியாக ஜெயலலிதா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்திருக்கின்றார்கள். எனவே அவர்தான் அடையாளம் காட்ட வேண்டும். அப்படி அவர் அடையாளம் காட்டக்கூடிய நபர் என்பவர் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தை வச்சு நடத்துன மாதிரியே இப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு பொதுவான ஒரு அரசியல் சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு அரசு இன்றைக்கு மத்தியில் இருக்கிறது. இது ஒரு ஐயப்பாடெல்லாம் வைக்கிறது இல்லை. அந்த கட்சியினருக்கு இங்கே வந்துட்டு சில ஆர்வங்களும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நெருக்கடிகள் என்பது எப்படி வேண்டுமானாலும் உருவாகலாம். நேற்று கூட பேச்சுவாக்கில் சொன்ன போது இங்கே ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது, அரசியல் வெற்றிடமே ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற அளவிற்கு அந்த விவாதம் முடிந்தது. எனவே இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல் நெருக்குதலானது என்றே நான் உணர்கிறேன். தாப்பாண்டியன் சொல்றார், இந்த தீர்ப்பால தமிழக அரசியல் ஏற்பட போகிற விளைவுகளை நிதானமாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்னென்னலாம் யோசிச்சிருப்பாரு, என்னென்ன விளைவுகள் வருங்கிறது வந்து நம்ம ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இந்த நிகழ்ச்சியிலேயே கூட பேசலாம். இப்போதைக்கு இடைவேளையை சந்திப்போம்.